ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள், ராசி பலன்கள் என்னென்னலாம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே. இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலன்கள் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடம் மே மாதம் 26ஆம் தேதிங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க. அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்துல புதனின் பார்வை ஏற்பட்டுள்ளது. மிகச்சிறந்த ஒரு யோகமான வாய்ப்பாக கருதப்படுது நண்பர்களே. இது தவிர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மன தெளிவு பெறக்கூடிய நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழப்பங்களை நீங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொண்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால நீங்கள் டிராவல் பண்ணுறதை இன்னைக்கு தவிர்க்க வேண்டாம். நல்ல ஆதரவு பெருகும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதனால வெற்றிகரமாக ஒரு பணியிலே முடிப்பீங்க. அதனால அலுவலக பணிகள் கூட மிக அழகாக செய்து முடித்து நிறைய பாராட்டுகள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கான பாராட்டுப்புகள் எல்லாமே உங்களுடைய திறமையில் வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் உங்களது பணிகளை நீங்கள் செய்யக்கூடிய அந்த நேர்த்தியின் காரணமாகவும் ஏற்படலாம். எனவே வெற்றிகரமான பணிகளை முடிக்கக்கூடிய நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் அலுவலக பணியில் நீங்கள் கெத்து காட்ட முடியுங்க. உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் பாராட்டுகளை பெற முடியும். உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எத்தனை வேலை பெண்டிங்கில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிப்பதற்கான ஆற்றலை வந்து பெற்று உங்கள் காரிய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிற நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் எல்லாத்திலுமே உங்களுடைய அறிவாற்றல் கண்டிப்பாக வெளிப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலி அப்படின்றத எது சொல்லும் அப்படின்னா உங்களை வேலை தான் சொல்லும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து இன்றைய தினம் கெத்தை உருவாக்க முடியும். எனவே நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்துங்கள். வெற்றிகரமாக உங்கள் பணியில் முடிப்பீங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. முக்கியமான சில விவகாரங்களை முடிவெடுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்கள் மன தெளிவு காரணமாக உங்களால் வந்து சிறந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நபரை நீங்கள் கண்டறிய முடியும். ஸோ எந்த பிரச்சனைகளை தடுமாற்றம் இருந்தாலும் அதை எப்படி தீர்க்குங்கிறத வழிமுறைகளை நீங்கள் வந்து யோசிச்சு செயல்படுவீங்க. எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. முக்கியமான சில முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுடைய மனசாட்சி பிரகாரம் நீங்கள் யார்கிட்ட வந்து ஐடியா கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாங்க. இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நாளாக அமைதுங்க. இன்றையிலிருந்தாவது நீங்கள் வந்து தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம் அல்லது வாக்கிங் போக ஆரம்பிங்க. அதன் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதியான தூய்மையான வாழ்க்கையை வந்து இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சியில் மேற்கொள்ள நண்பர்களே. நல்ல பியூரான தூய்மையான காதல் உணர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் பழைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தி பழைய நினைவுகளை உங்கள் காதலர் கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே. எனவே பழைய விஷயங்களை வந்து அசை போட்டு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்து கொள்ள உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் விவகாரங்களை நீங்கள் தலையிடுறது மூலமாக கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை வந்து அவருடைய பர்சனல் சில விஷயங்களை வந்து நீங்கள் மூக்கு நுழைக்கிறத அனுமதிக்க மாட்டாருங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாங்க.
அமைதியான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் வந்து அனுபவிப்பதற்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நல்ல ஒரு தருணங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு பழைய நினைவுகளை வந்து உருவாக்கி கொண்டு அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த நினைவு வந்து நீங்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்க முடியும். எனவே உங்கள் மனக்குழந்தை உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பேசுறதுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கலாம், கட்டுரை மாதிரி எழுதி கொடுக்கலாம். அது உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையலாங்க. இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தினம் சிறந்த ஒரு நாள், ஆரோக்கியமான ஒரு நாள். திடீர்னு சில பயணங்கள் ஏற்பட்டால் அதுக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் உங்களால் முடிக்க முடியும். உங்கள் அறிவாற்றல் சிறப்பாக அமையும் நண்பர்களே. இந்த தினம் திருமண முயற்சிகளும் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்கள் இல்லத்தில் திருமணம் நடத்தணும் அப்படின்னா உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். மங்கள யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க. இறை வழிபாடுகளை கூட இன்றைக்கி உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களாகலாம். எனவே வியாபாரிகள் இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய மன தெளிவு மூலமாக நீங்கள் கிடைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கீங்க. புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. எனவே குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்துக்காக அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தலாம். அழகாக உங்கள் பணிகளை முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள்கின்ற தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு லைட் க்ரீன் கலரை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அது உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வந்து எதிர்பாராத வகையில் சில டிராவல் பண்ணுறதுக்கான பயண வாய்ப்புகளை பெறுவீங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயணங்களின் போது மட்டுமல்ல உங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நெருக்கமானவருடைய ஆதரவு இன்றைக்கி பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே சந்தோஷமாக காரியங்களில் ஈடுபட முடியுங்க. பயணங்கள் உண்டாகும், ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால நல்ல ஒத்துழைப்பு உங்களது சகோதர சகோதரிகளிட்டிருந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்தெந்த வேலையில் தடைப்பட்டு இருக்கோ அந்த மாதிரி தடைப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் முடிப்பதற்கு இது உகந்த ஒரு நேரங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும். பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்க முடியுங்க. நல்ல ஆதரவு பெருகும். உங்கள் சகோதரிகள்லாம் உதவி செய்வாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படுங்கிறதுனால உங்கள் பணிகளை கெத்தாக முடித்து நிறைய பாராட்டுதல்களை நீங்கள் பெற முடியும். உங்களை நிறைய பேர் வந்து ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கொண்டு உங்கள் காரியங்களை பாரு அகிலும் வந்து காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனவே கெத்தான ஒரு நாள். சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அது எப்படி நீங்கள் முடிவெடுக்கிறது வழிமுறைகளும் உங்களுக்கு மனதில் கண்டிப்பாக உதயமாகும். எனவே சந்தோஷமான ஒரு நாள்க. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் மனத்தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இறுதியில் வந்து அதிகரிக்கும். நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய உங்கள் செயல்பாடுகளை உங்களுடைய புத்திசாலித்தனம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.